ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டியாக கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நைட்டு 8:40 கிட்ட ஆகிட்டு எனக்கு இப்போ இந்த ஒரு வாரமாகவே இந்த செடி கொஞ்சம் வாடி போயிட்டேன். எனக்கு அதனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பார்த்துக்கோங்க. சரி, இது எப்படியாவது கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி நான் இதில் கத்திரிக்காய் செடி அப்புறம் கீரை எல்லாமே போட்டிருந்தேன். ஆனால் இவர்கள் என்னை ரொம்ப கை விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே மன கஷ்டமாயிட்டு. இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட்ஜெட்டையும் தாண்டி நான் செலவுலாம் பண்ணேன். ஆனால் எனக்கு இதில் பிரதிபலிப்பு எதுவுமே இல்லை. நான் சும்மா யதார்த்தமாக பண்ண செடியில் கூட நல்லா பொன்னாங்கண்ணி கீரை நிறையா காய்ச்சது நான் பறித்து பொரியல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இதையுமே பொன்னாங்கண்ணி கீரைக்காண்டி இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பொன்னாங்கண்ணி கீரை நான் வாங்கிட்டு நட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். இப்போ நான் இந்த டப்பாவில் இருக்கிற மண்ணெல்லாம் இந்த மாதிரி 2 இதுக்கும் டிவைட் பண்ணி வச்சிட்டேன். இந்த மண் ரொம்ப களிமண், கரம்ப மண் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதனால எனக்கு இதை என்ன பண்ணுறான்னு தெரியல. சரி, கீழே போட்டலாம். இந்த 2 மட்டும் நம்ம கீரை வச்சுக்கலாம். இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு டஸ்ட்பின் மாதிரினாலாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இந்தமாதிரி எடுத்து வச்சுட்டு இது எங்கே வைக்கணும்னு வர நான் டிசைட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த கல்லில் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே தான், ஏன்னா இங்கே தான் நான் மணி பிளான் மற்ற இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இங்கே தான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே செடி வச்சுருந்தேன் இல்லையா, இங்கேயே இந்த 2 இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ மற்றதை எடுத்துகிட்டு இங்கே கீழே எடுத்து வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் தேவைப்படாது, இருக்கிற இனிமேல் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மணி பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. வேறு எங்கேயுமே நான் செடி வைக்கல. இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் செடி வாங்கிட்டு நட்டி விடணும். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கார்டன் பற்றின வீடியோ தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. டாடா.